இவ குளிச்சுட்டு வரதுக்குள்ளயும் நம்ம கதிருக்கு ஃபோன் பண்ணிடலாம். ஹலோ கதிரு. ஓ, சொல்லுங்க மாமா. என்ன காலையில எனக்கெல்லாம் கால் பண்ணிருக்கீங்க? டேய், ஓவரா பேசாத. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன் காலையிலேயே? அப்பா சூடா தோசை மொறுமொறுன்னு சுட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஃபோன் பண்ணீங்க, உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் கதிரு, தோசை போதுமா இன்னொன்னு கொண்டு வருவா? இல்லப்பா, எனக்கு வேணாம், போதும் போதும். வேணும்னா சொல்லுடா, இப்ப ரெண்டு சுட்டு வச்சிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தோசை வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஊத்தி தர மாட்டேன், நீங்க தான் ஊத்தினீங்கணும். இல்லப்பா, போதும். இப்பவே 4 தோசை சாப்பிட்டேன். இதுக்கு மேலாம் திங்க முடியாது. எனக்கு போதும் போதும். நீங்க போய் சாப்பிடுங்க. உட்கார்ந்து தின்னுடா. திங்கிறது எப்படி உடம்புல ஓட்டும்? இப்படி ஏன் நின்னுக்கிட்டே தின்னீங்கன்னா? பா, டைம் ஆயிடுச்சுப்பா. உட்காந்து சாப்பிடலாம் டைம் இல்ல. நீங்க போய் சாப்பிடுங்க. அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, போயிட்டு வந்து நான் ஆபீஸ் வேற போகணும். என்னது ஆபீஸ் போறியா? என்னமோ பண்ணி தொலை. ஆமா மாமா, அக்காவுக்காக கேக் வாங்கி வச்சிருக்கேன். அதை அங்க கொண்டு வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆபீஸ் போகணும். ஏண்டா, உங்க அக்காவுக்கு பர்த்டேனா என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல மாட்டியா? ஏன், உங்க ஒய்ஃப் பிறந்தனால உங்களுக்கு தெரியாதா? அட, தெரியாம தானே நானும் கேக்குறேன். நைட்டு உங்க அக்காவுக்கு நீ தானே கால் பண்ண? ஆமா, நான் தான் கால் பண்ணேன். எப்பவும் போல நான் தான் எங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் விஷ். எப்ப சாமி, உங்க அக்காவுக்கு நீயே விஷ் பண்ண முதல்ல. இன்னைக்கு ஆபீஸ் எல்லாம் போக வேண்டாம், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? ஆச்சரியமா இருக்கு மாமா, என்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேக்குறீங்க. நீங்க ஹெல்ப் கேட்டு செய்யாம இருப்பேனா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஹெல்ப், என்ன செய்யணும்? மலையை பேத்து எடுத்துட்டு வரணுமா, இல்ல கடல் தாண்டணுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க மாமா. நீ அதெல்லாம் ஒண்ணும் கழட்டி மாட்ட வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். என்ன மாமா, பொசுக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் செய்டா. சரி சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆ, ஓ, அப்படியா? ஓகே ஓகே. ஆ, அப்புறம்? சூப்பர் மாமா, நான் நினைச்சதை விட நீங்க நல்லா தான் செய்றீங்க. ஆ, சரி மாமா, நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஆ, ஓகே மாமா, வச்சுட்டா? ஆ. ஐயோடா, அகிலுக்கும் கால் பண்ணி ஆபீஸ் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடலாம். என்ன, 6 7 மிஸ் கால் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? காவியாவா? இவன் எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணிருக்கா? நைட்டும் 5 தடவை கால் பண்ணா, இப்பவும் 6 7 தடவை கால் பண்ணிருக்கா. எதுக்கு இவன் நமக்கு கால் பண்ணிட்டே இருக்கா? அதான் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு போயிட்டாலே பிடிக்கலன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றா? நான் திரும்ப பேசி என் மேல சந்தேகப்பட்டு மறுபடியும் சண்டை வர்றதுக்கா? எப்பா, இனிமே இந்த பொண்ணுங்களை நம்புறதாவே இல்ல. கடைசி வரையும் கட்ட பிரம்மச்சாரியா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணமும் பண்ணக்கூடாது, லவ்வும் பண்ணக்கூடாது. இப்படியே லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இருந்தாலும் இவ எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணிருக்கா? எதுக்கா இருக்கும்? ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றதுக்கா இருக்குமோ? ச்சே ச்சே, அது எப்படி? அவலாம் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாளே. நம்ம தான் அவ கால்ல போய் விழுவணும். இவ நமக்கு மன்னிப்பும் கேட்க மாட்டா. அப்புறம் எதுக்கு இத்தனை தடவை கால்? ம், ஒண்ணும் புரியலையே. அச்சோ, சுத்தமா மறந்தாச்சு. நேத்தே ஐஸ்வர்யாவுக்கு அட்ரஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவளை பத்தி யோசிச்சுட்டு இருந்ததால அதை மறந்துட்டேன். அவ வேற இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு இருந்தாளே. சரி, இப்ப அனுப்பிடலாம். என்னவ, கால் மட்டும் தான் பண்ணிருக்கான்னு பார்த்தா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. எடுத்து பார்க்கலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏற்கனவே நம்மள பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கே போயிருக்கா. திரும்ப அவ கால் பண்றான்னு நம்ம பேசி எதுக்கு மறுபடியும் பிரச்சனையை வளர்க்கணும்? வேண்டே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா, அப்புறம் எதுக்கு மெசேஜ் பார்க்கணும்? டேய், இதெல்லாம் ஓவர்டா. என்னதான் சண்டையா இருந்தாலும் அவளே கால் பண்றாளா இல்லையா? நீ திரும்பி பேசணும்ல. வந்துட்டியா, பெரிய இவ மாதிரி உடனே வந்து குதிச்சிருவ. ஏய், என்னடா? அப்புறம் என்ன, பெரிய இவ மாதிரி வந்துருவ, அப்புறம் கஷ்டப்பட போறது நான் தானே. மனசாட்சி மனசாட்சின்னு நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இனிமையாவது என் போக்குல விடு. உன் பேச்சு கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. டேய், என் பேச்சு கேட்கலன்னா நீ ரொம்பவே கஷ்டப்படுவ. அப்புறம் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் ஆணியே புடுங்க வேண்டாம். டேய் அகில், வர வர நீ சரியில்லை. நேத்து நடந்துக்கிட்டது இப்ப நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. நான் உன் மனசாட்சி சொல்றேன், நான் சொல்றது படி நட. நாளை பின்னைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனாலதான் உன் முன்கூட்டியே எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு நீயா செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படாதடா. புரியல? நேத்து நடந்துக்கிட்டதும் சரியில்லை, இப்ப நடந்துக்கிறதும் சரியில்லையா? எதை சொல்ற? ஆமா, நேத்து நீ நடந்துக்கிட்டது சரியில்லைதான். ஆமா, அந்த ஐஸ்வர்யா போன உனக்கு எத்தனை நாளா தெரியும்? ஐஸ்வர்யாவே நீ இதுதானே பார்த்தேன். எத்தனை நாளா தெரியும்னு கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதான்னு கேக்குறேன். நேத்துதான் அவளை பார்த்த, அவளுக்காக அவ்வளவு கேரிங், அவ்வளவு தூரம் வீடு வரையும் கொண்டு விடுற. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னடா, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? ஒரு ஹெல்பிங் மைண்ட் தான். ஒரு பொண்ணு அன் டைம்ல எப்படி வீட்டுக்கு போவா, அதுவும் பஸ்ல. அதனாலதான் நானே கொண்டு அவங்க வீட்டுல விட்டு வந்தேன். இதனால என்ன இருக்கு? எங்கப்பா, ஹெல்பிங் மைண்ட். ஆஹ், நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ஆமா, ஊர் உலகத்துல எந்த பொண்ணும் பஸ்ல போனதே இல்லையா? இவதான் பஸ்ல போறாளா? அவளுக்காக வேண்டி நீ அவ வீடு வரையும் கொண்டு போய் விடணும். பத்தாததுக்கு வீட்டுல போய் காஃபி வேற. டேய், ஓவரா பேசாத. என்னமோ அந்த பொண்ணுக்காகவே நான் எல்லாம் பண்ண மாதிரி சொல்றேன். அந்த இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்ததுனாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். அது அவ கிளம்புன டைம் அன்டைம்டா. ஒரு ஹியூமானிட்டியில தான் பண்ணேன். அதுக்காக போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க அம்மா நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு வீட்டுக்குள்ள அழைச்சு காப்பி கொடுத்தாங்க. அதுக்கு இதுக்கு முடிச்சு போடுவியா? சரிடா, நீ பண்ணது எல்லாமே சரின்னே வச்சுக்கலாம். நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு மனிதாபிமானத்தினால. அவங்க உனக்கு காப்பி போட்டு கொடுத்தது, நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிங்கறதுனால ஒரு இதாவே பண்ணாங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா, நீ ஏன் காவியா போன் எடுக்க மாட்ட? இந்த ஐஸ்வர்யாவை பார்த்ததுனால தானே. அவ உன்னை லவ் பண்றான்னு சொன்னதுல இருந்தே அவகிட்ட நீ விழுந்துட்ட போல இருக்கு. டேய், பைத்தியம் மாதிரி பேசாத. எப்படா எடுத்த எடுப்புல ஒரு பொண்ணை பிடிக்கும்? கொஞ்சமாவது பேசணும், பழகணும்ல.
ஓ சார், பிராக்டிகலா பேசுறதா நினைப்போ? அதனாலதான் அந்த பொண்ணோட பேசி பழக்கறதுக்காக நேத்து உங்க வீடு வரையும் கொண்டு போய் விட்டீங்களோ? டேய், நீ கண்டத மனசுல போட்டு குழப்பி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய், நான் உனக்கு கண்டத மனசுல போட்டு குழப்பிக்கலாம் கிடையாது. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மனசாட்சினா உனக்கு அவன் மேல ஒரு ஸ்டாப் கார்னர் இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? அவள உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதான் நீ காவியா போன் எடுக்க மாட்டியா? அவளை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எல்லாம் காவியா போன் எடுக்காமலாம் இல்ல. அதுக்காக நான் அவளை பிடிக்கலன்னா சொல்லல. அவ எனக்காக 7 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் அவள்கிட்ட நான் டைரக்டா சொல்லிட்டேனே, நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துக்கலான்னு. எனக்கு அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்லியா பிடிச்சிருக்கு. மத்தபடி லவ் எல்லாம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி காவியாவை நான் எதுக்கு அவாய்ட் பண்றேன்னா, அவ தான் சொல்லிட்டு போனா பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமே உனக்கு எனக்கு செட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா என் கேரக்டர் தப்பா சொல்றா, என் மேல நம்பிக்கையே இல்ல. திரும்ப அவள்கிட்ட நான் எப்படி பேச முடியும்? சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் சரியாவே இல்லையே. நீங்க ஏன் அங்க சுத்தி இங்க சுத்தி வாரீங்க? நான் கேட்டது உனக்கு ஐஸ்வர்யாவை பிடிச்சிருச்சு, அதனாலதான் காவியா போனை எடுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அதுக்கே நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, அப்படியே வச்சுக்கோ. எது? ஆமா, நீ சொல்ற மாதிரி எனக்கு ஐஸ்வர்யா பிடிச்சிருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். காவியா அவ அவாய்ட் பண்றதுக்கு காரணம் அவ தான் என்னை வேணான்னு சொல்லிட்டு போனா. திரும்பி அவ லைஃப்ல நான் இன்வால்வ் ஆக எனக்கு விருப்பம் இல்ல. அவளே வந்து மறுபடியும் பேசினாலும் இனி அவ என்ன பண்ணாலும் அவ லைஃப்ல நான் இல்ல, என் லைஃப்ல அவ இல்ல, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அதே பேசாத. எப்படிடா பேசாம இருக்க முடியும்? உன் மனசு ஃபுல்லா அவ தான் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். இது ஒண்ணும் உங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற புது சண்டை கிடையாது. இது மாதிரி எத்தனையோ சண்டை நடந்திருக்கு. அதுக்காக வேண்டி நீ அவ காலில் விழுந்திருக்க, அவ உன்கிட்ட சாரி கேட்டிருக்கா. இது மாதிரி எத்தனையோ சண்டை. அப்படி இருக்கும்போது இந்த சண்டைக்காக மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? இது நாள் வரையும் நடந்த சண்டையெல்லாம் கணக்கே இல்ல. அதெல்லாம் நான் ஒரு சண்டையா கூட பார்க்கல. அந்த நேரத்துல அவ அடம்பிடிக்கிற குழந்தையா தான் நினைச்சிருக்கேன். ஆனா என் கேரக்டரை தப்பா நினைச்சிட்டு இருக்கா. அது எப்படி என்னை பத்தி அவளால தப்பா நினைக்க முடியும்? நீயே சொல்லு. என் மேல அவளுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? நினைச்சு பாத்தியா அந்த நேரத்துல நான் எவ்வளவு உடஞ்சிருப்பேன்னு? புரியுதுடா. இருந்தாலும் என்ன இருந்தாலும்? என்னடா இருந்தாலும்? இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, இனிமே அவ என் லைஃப்ல இல்ல. சரியா? திரும்ப திரும்ப அதே பேசாத. அவ மேல உள்ள லவ் இருக்கும். கடைசி வரையும் அவளை நான் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா அது மேரேஜ் லெவலுக்கு போகாது. மேரேஜ்க்கு அப்புறம் இதே மாதிரி என் மேல சந்தேகப்பட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அதுக்கு என்னடா பண்றது? அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சாதாரணம்டா. எனக்கு சாதாரணம் இல்ல. சரியா? இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் அவள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என் கேரக்டர் இப்படிதான் நான் நிரூபிக்க முடியாது. சரியா? என் மேல நம்பிக்கை இல்லாதவ என் லைஃப்ல வேண்டான்னு நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோடா. நீ என் மனசாச்சு, நீயே என்ன புரிஞ்சுக்கலனா எப்படிடா? சரி அகில், நீ அவளோட பேசு, பேசாம போ. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மெசேஜை நீ பார்க்கலாமா வேண்டாமா ரொம்ப கஷ்டப்படுற. ப்ளீஸ், அதை நீ பாத்துடுடா. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன சொல்றான்னு நீ கேளு. இல்லடா, வேண்டாம். அதான்டா. ஏன்? நீ சொல்ற மாதிரி என் மனசு ஃபுல்லா அவதான்டா இருக்கா. அவ குரலை கேட்டேன்னா கண்டிப்பா நான் அவள்கிட்ட திரும்ப பேச ஆரம்பிச்சிருவேன். மறுபடியும் இது மாதிரி சண்டை வரும். மறுபடியும் சண்டை, மறுபடியும் கஷ்டம், பிரிவு. என்னால தாங்க முடியாதுடா. மறுபடியும் 2 பேரும் பேசி கஷ்டப்படுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லடா. அவன் மைண்ட் செட்ல நான் கெட்டவனா தான் தெரிஞ்சேன். கடைசி வரையும் நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன்டா. என்னை விட பெட்டரான பர்சன் அவளுக்கு கிடைப்பான். திரும்பவும் அவன் லைஃப்ல நான் போக விரும்பலடா. இதுக்கப்புறம் உன் விருப்பம் அகில். உன் மனசாட்சியே சொன்னேன். நீ அவன் மெசேஜ் பாக்குறதுக்குள்ளேயும் எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? அதை பார்க்கணும்னு ஆசைப்படுற. பார்க்காம இருந்துடலாம்னு யோசிக்கிற. அதுக்காக தான் பார்க்க வைக்கலான்னு பேசினேன். பட் நீ வேண்டாங்கிற. சரி, இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். ஐயோ, அண்ணன் ஃபோன் பண்றாரு. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஆபீஸ் வராம என்ன பண்றேன்னு கேட்க போறாரு. செத்தேன். ஹலோ அகில், நான் தான்டா. அண்ணா, சாரிண்ணா. கிளம்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் நான் வீட்ல இருந்து கிளம்பிடுவேண்ணா. நான் சீக்கிரமே ஆபீஸ் வந்துடுறேன். டேய் இரு. இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பிட்டேனா, ஆனா வீட்ல இருந்து இன்னும் கிளம்பல. இந்த ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேண்ணா. நான் ஆபீஸ்ல இல்லடா, நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னும் நான் ஆபீஸ் போல. என்னண்ணா சொல்றீங்க? அப்ப நீங்க இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? ஆமா அகில், நான் இன்னும் ஆபீஸ் போல. நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு நான் ஆபீஸ் வர மாட்டேன். என்னண்ணா சொல்றீங்க? இன்னைக்கு முக்கியமான இன்டர்வியூ எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே. அதுக்கு தாண்டா கால் பண்ணேன். இன்டர்வியூக்கு வர்றவங்கள நீயும் சிவாவும் சேர்ந்து அட்டன் பண்ணுங்க. எப்பவும் போவல, அது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருக்க. ஆமாண்ணே. நீ எப்பதான் அகில் மாற போற? ஒரு ஆபீஸ உன்னை நம்பி ஒப்படைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நீ என்னன்னா இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்க. முதல்ல ஆபீஸ் லுக்ல கிளம்பி என் ரூமுக்கு வா. சரிண்ணா, ரெடி ஆயிட்டு வரேன். சீக்கிரம் வரணும், ஆபீஸ் லுக்ல வரணும். கண்ணா பின்னாடி வந்தேன்னு வை, அவ்வளவுதான். ஓகேண்ணா, ஓகே. நான் ரெடி ஆயிட்டு வரேன். அப்பாடா. அப்போ இன்னைக்கு அண்ணா ஆபீஸ் வர மாட்டாரு. நம்ம தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம். அப்போ ஐஸ்வர்யாவே பார்க்கலாம். ஆபீஸ் நேத்து பார்க்க முடியல. இன்னைக்கு மாஸ்க் கழட்டிட்டு வருவா இன்டர்வியூக்கு. பாத்துரலாம். நம்ம தான் அங்க இன்டர்வியூ பண்ண போறோம், தெரியாதுல்ல அவளுக்கு. ஆமா, ஐஸ்வர்யா ஃபேஸ பாக்குறதுக்கு நம்ம எதுக்கு இவ்ளோ ஈகரா வெயிட் பண்றோம்? ஒருவேளை அவன் சொல்றதுதான் சரியோ? எனக்கும் அவன் மேல லவ் வந்திருக்குமோ? சேச்சே, அகில், கண்டதை யோசிக்காத. அவெல்லாம் லவ்வர் ஆக முடியாது. அவ எப்பவுமே உன் ஃப்ரெண்டு மட்டும்தான். எதுக்கும் ஒரு தடவை காவியாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? கூர்மையாய் வசித்ததுன் கண்கள்தான் மிருதுவாய் பேசி வசித்த
வார்த்தைதான் கண்கள் என்ன காவியா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டமா. என்னடி விக்கல் எடுக்கிற? போ போய் தண்ணி எடுத்து குடி. என்னன்னே தெரியலம்மா, காலையில இருந்து விக்கலா வந்துட்டு இருக்கு. நானும் எவ்வளவு தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன், இருந்தும் நிக்க மாட்டேதும்மா. விக்கல் நிக்க மாட்டேதா? சர்க்கரையை வாயில போட்டு தண்ணியை குடிச்சியா? குடிச்சிட்டேம்மா, இருந்தும் நிக்கல. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? விக்கல் எடுத்து எடுத்து வயிறே வலிக்குதுமா, என்னால முடியல. தண்ணி குடிச்சும் வயிற்று வலிக்குது. என்ன பண்ண சொல்ற? அவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கிறேன், தண்ணி குடிச்சும் நிக்கல, சக்கரை போட்டும் நிக்கலன்னா என்ன பண்றது? வேற என்ன பண்ணுவாங்க விக்கல் நிக்கிறதுக்கு? விடுமா, கொஞ்ச நேரத்துல அது நின்றோம். என்ன கொஞ்சம் வயிறு தான் வலிக்குது. கண்ணன் தான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். 2 நாள் நீங்க வந்துட்டு உன்னை பத்தி தான் காவியாவும் அவனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் உனக்கு விக்கல் எடுக்குன்னு நினைக்கிறேன். இது எங்க அண்ணன் நினைக்கிறதுனால வந்த விக்கல் இல்லம்மா, என் மாமா என்னை நினைச்சிட்டு இருக்கு, அதனாலதான் எனக்கு விக்கல் வருது. நான் காலையில இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, அதனால கண்டிப்பா என்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் எனக்கு விக்கல் வருது. ஏய், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க பதில் பேசுறியா? என்னம்மா என்ன? குலதெய்வம் கோயிலுக்கு தானே போகணும்னு சொன்னேன், ஏன் ஒரு சீலையோ தாவணி பாடையோ கட்டினா ஆகாதா? ஏம்மா நீ சீக்கிரம் ரெடியாக சொன்ன, அதனாலதான் நான் சுடிதார் போட்டு வந்தேன். நீ சொல்லியிருந்தா நான் கட்டிட்டு வந்துருப்பேன்ல. ஏம்மா தாயே, நீ சீலையும் கட்ட வேணாம் தாவணியும் கட்ட வேணாம். முதல்ல இந்த விக்கல் நிப்பாட்டுறதுக்கு வழிய பாரு, இல்லைன்னா போற வழி பூரா விக்கல் எடுக்குது வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் மறுபடியும் போய் சக்கரையும் தண்ணி குடிக்கிறேன். நீ போய் கோயிலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வை. டிரைவர் என்ன முதல்லயே வந்துட்டாரு. செல்வம் வந்துட்டானா? ஏன் வீட்டுக்குள்ள வரல? என்ன வரும்போது போன் பேசிக்கிட்டே தான் வந்தாரு, ஏதோ முக்கியமான காலம், அதான் நம்மளை கிளம்பி வெளியில வர சொன்னாரு. சரி சரி, நீ போய் தண்ணியை குடி, நான் போய் எல்லாத்தையும் கார்ல எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அகில்ட்டையும் சொல்லியாச்சு, கதிர்ட்டையும் சொல்லியாச்சு. இவ எப்போ குளிச்சுட்டு வருவான்னு தெரியலையே. மார்னிங் வியூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எப்பவுமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஆபீஸ் போறதுனால இதெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேது. என்னங்க? ரெண்டு விழி சண்டையிடும் கோழியா 10 விரல் பஞ்சு மெத்த தோழியா பம்பரத்தை போல நானும் ஆடுறேனே மார்க்கமா பச்சை தண்ணி நீ கொடுக்க ஆகி போறேன் தீர்த்தமா மகா மகா குளமே என் மனசுக்கேத்த முகமே நவ்வா பழ நிறமே என்ன நறுக்கி போட்ட நகமே இதுக்கு மேல எனக்கு எதுவும் தோணல கிழக்கு மேல விளக்கு போல இருக்க வந்தாளே என்ன அடுக்கு பானை முறுக்கு போல உடைச்சு தின்னாளே. என்னங்க எந்திரிச்சிட்டீங்களா? டயர்டா இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல. இந்த சாரியில பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ சொன்னீங்க, எனக்கு புரியல. ஐயோ, ஏன்டா அபி மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு நீ பாட்டுக்கும் வாயில் உலர் தள்ளிக்கிட்டு இருக்க. அது வேற ஒண்ணும் இல்ல, எப்பவும் சீக்கிரம் எந்திரிச்சிருவல்ல, டயர்டா இருந்தாலுமே எப்பவும் போல தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் என்னங்க, உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். ஐயோ, அவளுக்கு பர்த்டேங்கிறத சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அவ வாயில இருந்து எனக்கு பர்த்டேன்னு சொல்ல விடக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? ஐயோ சாரிங்க, நான் தான் மறந்துட்டேன். இருங்க ஒரு 5 நிமிஷம், நான் போய் உங்களுக்காக சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. ஈவினிங் வரை இவ பர்த்டே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறது? எப்படி இவளை வெளியில கூட்டிட்டு போறது? என்ன பண்ணலாம்? அண்ணா வாகில் அண்ணா, இந்த ட்ரெஸ் ஓகே தானே? ஓகேன்னு சொல்ல முடியாது. என்ன எல்லாமே பிளாக்லயே போட்டிருக்க? கோட் ஓகே பிளாக், உள்ள போடுற ஷர்ட் வந்து ஒயிட் போடு, உனக்கு ஒயிட் தான் நல்லா இருக்கும். ஓகேண்ணா, நான் போயில சேஞ்ச் பண்ணிட்டு போறேன். ஏதோ சொல்லணும்னு வர சொன்னீங்களே. ஒன்னும் இல்ல அகில், இன்னைக்கு ஈவினிங். என்னாச்சு கல்யாணி உன் மகளுக்கு? அபி இன்னும் ரூம் விட்டே வெளில வரல. இவன் என்னன்னா ரெடி ஆயிட்டு வந்து பாட்டுக்கு காஃபி போட்டுக்கிட்டு இருக்கா. எப்போ வந்து உங்ககிட்ட தானே காஃபி போட்டு கேப்பா. என்னன்னு தெரியலையே நீ. இருங்க அவள்கிட்ட கேட்போம். என்ன சாரு, இன்னைக்கு உன் புருஷன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு வந்துட்ட போல இருக்கு. என்னம்மா காலையிலேயே நீ கிண்டல் பண்றீங்களா? இல்லடி அம்மா, உண்மையுமே தான் கேக்குறோம். எப்போ உன் புருஷன் தான் எந்திரிச்சு சீக்கிரம் ஆபீஸ் போவான், நீ அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வருவ. இன்னைக்கு உன் புருஷன் ரூமை விட்டு வெளில இல்லையே, நீ வந்துட்ட, அதான் கேட்டோம். புருஷனுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கான், அதனால இன்னைக்கு அவர் ஆபீஸ் போலையாம். என் கையால காஃபி போட்டு எடுத்துட்டு சொன்னாரு, அதனாலதான் காஃபி போட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். காஃபி போட்டுட்டேன், நான் போறேன்.